இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ராணா நாயுடு சீசன் 2 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீசன் 1 பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஏற்கனவே அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. சீசன் 1ல ராணா தன்னோட ஃபேமிலிக்காக மொத்தத்தையும் விட்டுட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் அவரோட அப்பா இருக்கா இல்லையா நாகா, அவரும் இந்த இடத்துல இருந்து வேற ஏதாவது இடத்துக்கு போய் பொழைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருப்பாப்ல. இந்த சீசனோட ஸ்டார்டிங் சீன்ல சில வருடங்கள் கழிச்சு கோவால காமிக்கிறாங்க. நாகா இங்க ஒரு பெரிய கேம்பிளிங் மாதிரியான தோட்டத்தை நடத்திட்டு வராரு அப்படின்ற மாதிரி ஒரு 2 ஃபைட்டரை சண்டைக்கு விட்டுட்டு இதுல யார் ஜெயிக்க போறா அப்படின்ற மாதிரி பணம் கட்டுவாங்க இல்லையா, அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு நபர் ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல பந்தயத்தை கட்ட அந்த நபருக்கு இன்ட்ரோவியூ கொடுக்குறாங்க. பயங்கரமான பாடி பில்டர். ஸோ இவரு ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பணம் கட்டி நின்றுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவர் கூட ஆப்போசிட் நின்று சண்டை போட போறது ராணா நாயுடு அப்படின்னு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒன்னும் புரியல. காரணம் என்ன அப்படின்னா அப்பாக்கும் பையனுக்கும் சுத்தமா ஆகாது. ஆனா இங்க தன்னோட அப்பாக்காக சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நைனா அப்படின்னு இவரோட மனைவி இருக்காங்களே, அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு, அதாவது பிளைட்ல டிராவல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது தன்னோட மனைவி மூலமா இவருக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு அடித்தடி கட்ட பஞ்சாயத்து அப்படின்ற எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்ப ஃபேமிலிக்காக ஒரு ஃபேமிலி மேனா வாழ்ந்துகிட்டு இருக்கா இல்லையா. இப்படியே இருந்தீங்க அப்படின்னு நம்மளோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அன்பை பரிமாறிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவரோட பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கோட நின்றுகிட்டே இருக்க இங்க இருந்து கட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ரவுஃப் அப்படின்ற ஒரு நபர் இந்த ஹீரோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, அதாவது ராணா நாயுடு ஓபி அப்படின்ற ஒரு நபர் கிட்ட வேலை செஞ்சிருந்தாரு. அதே நபர் கிட்டதான் இந்த ரவுஃப் அப்படின்ற நபரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். இவன் தொல்லை ஓவர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ராணாவோட தலைமையில போலீஸ்காரங்க எல்லாரையும் அனுப்பி அவரை கைது பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்ற விஷயத்தை காமிச்சு கட் பண்ணி பிரசன்ட் கொண்டு வராங்க. தன்னோட பையனை காணோம். இதனால தன்னோட அசிஸ்டன்ட்டை கூட வச்சுக்கிட்டு தான் பையனோட லொகேஷனை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவரோட கையில ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் மூலமா லொகேஷனை ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கும்போது கோவால இருக்க ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அது போய் நிக்குது. இதனால வேகமா அங்க போகணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரைவேட் ஜெட்டை ஓப்ராய் அப்படின்னு ஒரு நபர் கிட்ட கேட்கும்போது அந்த நபரும் நான் இது எல்லாத்தையுமே உனக்கு தரேன், நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ, அது அதுக்கு பதில் இத்தனை நாள் நீ ஓபி கிட்ட வேலை செஞ்ச இல்லையா, இனிமேல் என்கிட்ட வேலை செஞ்சாக்கணும் அப்படின்ற ஒரு டீல போட இருக்கிற சூழ்நிலையில இது தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த உதவி எடுத்துக்கிட்டு வேக வேகமா கோவா போறாரு. அங்க ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல தான் காமிச்சது இல்லையா, அந்த லொகேஷனுக்கு போய் இங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் பையனோட கையில கட்டி இருந்த வாட்ச் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு அங்க இவரை கூட்டு வந்தார் இல்லையா, அந்த நபர்கிட்ட லோக்கல்ல யாராவது ஸ்பை இருக்காங்களா, இந்த உள்ளூர் லோக்கல் ஏரியா விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்ச நபர் இருக்காங்களான்னு கேட்க யோசிக்கிறாரு. ஒரே ஒரு நபர் இருக்காருன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி நாகா கிட்ட போகுது. ஒரு பெரிய கேம்லிங்க நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு நபருக்கு 3 கோடி ரூபாய் கிட்ட கடன் தரணும் போல. அந்த நபர் கண்ணோட அங்க வந்து ஏன் பணத்தை நீ இன்னைக்கு கொடுக்கலன்னு உன்னை இங்கேயே தீத்துருவேண்டா அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்க. நாகா பேச்சு திறமையில வேற மாதிரி ஆள் தான். இதனால அந்த பணத்தை, அதாவது கொஞ்சம் நெஞ்ச பணத்தை அந்த நபர் வச்சிருப்பாரு, அந்த பணத்தை எல்லாத்தையுமே பெட்டிங் கட்டு தலைவா, 1 எடுத்தா 2 வந்து சேரும், நீ எல்லாத்தையுமே டபுள் மடங்கு அள்ளிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆசை காட்டி இன்னைக்கு நான் சொல்றவன் தான் ஜெயிப்பான், அவன் மேல எல்லாரும் தோப்பா அப்படின்ற மாதிரி பணம் கட்டுவான், நான் சொல்றவன் தான் ஜெயிப்பா இல்லையா, மொத்த பணமும் நமக்கு தாயா அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை எல்லாத்தையும் கட்டிட்டு இந்த ஃபைட் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் இவங்க பிளான் பண்ணி வச்சிருந்த ஒரு ஃபைட்டர் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டா அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த சமயத்துல தான் ராணாவோட என்ட்ரி அங்க காமிக்க ஆரம்பிக்குது. ஸோ ராணா ஒரு உள்ளூர் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சால தேடணும் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா இல்லையா, அது அங்க சுத்தி இங்க சுத்தி அவரோட அப்பா கிட்ட தான் வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பா கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறார். ஒன்னும் புரியல. தன்னோட பேரனை கடத்திட்டாங்க அப்படின்றது அவருக்கும் ஷாக்கா இருக்கு. இதனால நின்றுகிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒன்னும் தெரியாது, நம்ம வேற இடத்த பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ராணா கிளம்பலாம் ட்ரை பண்ண. அசிஸ்டன்ட் சார், நீங்க எமோஷனல்ல முடிவெடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஈகோ எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே சார்னு சொல்ல உடனடியா இந்த நாகா இருக்கா இல்லையா, கடன் வாங்கியிருக்காரு, அந்த நபர்கிட்ட போய் மும்பைல இருந்து யாரோ ஒரு நபர் இங்க கடத்தி கொண்டு வந்திருக்காங்களாமே, அந்த விஷயத்தை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க இவர் ஆமான தலையாட்டார். ஆனா யார் கடத்தினாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லல. சோ அப்படியே கட் பண்ணி ராணா ஃபைட்ல இன்வால்வ் ஆனா இல்லையா, அங்க போகுது. இந்த ஃபைட்ல ராணா தோத்தா மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால எல்லாரும் முன்னாடியும் முதல்ல ராணா அந்த நபர்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்க எல்லாருமே அந்த எதிரில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் தான் ஜெயிப்பாருன்னு பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராணா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சது. ராணா தான் ஜெயிக்க போறான், மொத்த பணமும் அவன் மேல கட்டலாம் அப்படின்ற மாதிரி பணத்தை எல்லாத்தையும் மாத்தி வச்சுக்கிட்டே இருக்கும்போது நாகா இருக்காரு, நான் பிளான் போட்டதுதான் தலைவரே நடக்க போகுது, நீங்க இப்ப கூட சொல்லல எப்படி தலைவரே, அந்த கடத்தல யார் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றத சொல்லி முடிங்க, நான் சொன்ன மாதிரியே என் பையன் அங்க தோத்து போவான்னு சொல்ல இந்த மனுஷன் யோசிக்கிறாப்ல. யோசிச்சுட்டு இதுல சைஃப் இன்வால்வ் ஆயிருக்கா, ஆனா நீ அவனை நெருங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணாதப்பா, அவன் உயிரோடு பறிச்சிருவான்னு சொல்ல நாகாவோட
ஹீரோவோட முகத்துல சின்னதா ஒரு வாட்டம். அப்படியே கட் பண்ணா இந்த சைடு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இல்லையா, அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அமைதியா சரி தோக்கலாம், என்ன வந்து அடிச்சு கூட நின்னுகிட்டே இருக்க, அடி வாங்கினாரு, கடுப்பாக்குறாரு. முதல்ல உன்னை முடிக்கிறேன், ஆனா அதுக்கப்புறமா உன்னோட மனைவியை போய் முடிக்கிறேன் அவரை பர்சனலா அட்டாக் பண்ண ஓங்கி ஒரே குத்து நாகா கிட்ட இருந்து உழ ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த நபரை நாக் அவுட். இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே ராணா ஜெயிச்சுட்டான், நாங்க அவன் மேலதான் காசை கட்டணும் அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் பணத்தை கேட்டு நிக்க, இந்த சைடு அந்த பணம் அந்த 3 கோடி வசூல் பண்ணணும்னு வந்தாரு அந்த நபர் நாகா இன்னைக்கு செத்தாண்டா அப்படின்ற மாதிரி அவனை துரத்த ஆரம்பிக்க அங்க ஒரு சின்ன கலவரம் ஒண்ணு ஏற்பட ஆரம்பிக்குது. நாகா வண்டி எடுத்துக்கிட்டு ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாப்புல. கற்பனா ஹீரோவோட அண்ணா கிட்ட போகுது, உடல்நிலை சரியில்லை, இனிமேல் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலைகள் எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண அவரால் இதை ஏத்துக்கவே முடியல. அங்க இருந்து எழுந்து போகணும்னு ட்ரை பண்றாரு, இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க ஹீரோவோட கடைசி தம்பி இருக்காரு ஜாஃபா, அவர் வந்து சமாதானப்படுத்துறாரு. அதுக்குள்ளவே ஹீரோட மனைவியோ நீங்க கொஞ்சம் காம் டவுனா இருங்க, உங்க நல்லதுக்காக தானே சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் ஜஃபா பாத்துக்கிட்டுமே அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணும்னாலும் அங்க போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை சாந்தப்படுத்திட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ராணா கிட்ட சொல்றாங்க. ராணா கிட்ட சொல்லி முடிச்சுட்டு கடைசியா இங்க இருக்கிற எல்லா விஷயங்களையுமே நான் பாத்துக்கிறேன், எனக்கு என் பையனோட தான் நீங்க திரும்பி வரணும்னு சொல்ல ராணா போனை கட் பண்ணி வைக்கிற. சைஃப் அப்படின்ற ஒரு நபர் தான் லீடா கிடைச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ள விஐபி ரூமுக்குள்ள தான் அந்த சைஃப் உட்காந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அங்க போய் அவரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது சாத்தியமே கிடையாது ஒண்ணு அப்படின்ற மாதிரி நாகா அங்க இருக்க எல்லாரையுமே டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஹீரோ அவங்களோட அசிஸ்டன்ட்டும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு கடைசியில சைஃபை போய் சந்திக்கிறார். அவரையும் போட்டு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறார். என்னோட பையன் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட பையனுக்கு எதுவுமே ஆகல, நான் வந்து இப்ப இங்க கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி போனை பண்ணி பையனை கொண்டு வர சொல்றாரு. என் ஹீரோவும் ஓடி போய் பையனுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த சைடு சைஃப் இருக்கா இல்லையா, உன் பையனை கடத்தினது உனக்காக தாண்டா, ரவுஃப் பாய்க்கு உன்னோட தலையை கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவை குத்திட்டு அவரை சாகடிக்கலான்னு போக இங்க ஒரு சண்டை போக ஆரம்பிச்சு. இத்தோட முடிவுல ஹீரோ சைஃப் இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துல தீட்டு கொளுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உடல் கருகி இறந்து போக தன்னோட பையனை காப்பாத்தி கூப்பிட்டுக்கிட்டு அப்பாவோட வண்டியில வந்துகிட்டே இருக்காரு. அப்பாவும் நம்ம 3 பேருமே, அதாவது நம்ம மொத்த ஃபேமிலியுமே ஒன்னா இருந்தா தாண்டா அது ஒரு பவரு, மும்பைக்கு போய் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. இவருக்கு அந்த 3 கோடி ரூபாய் கடன் பிரச்சனை ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவர் கண் எடுத்துக்கிட்டு துரத்த ஆரம்பிக்கிறார். இவங்களை பார்த்து பயங்கரமா சுட்டுக்கிட்டே இருக்கு. ராணாக்கு இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணத்தோட அப்பா தான் இல்லையா, அவரை கலட்டி விட்டாகணும் அப்படின்ற மாதிரி ஜெட்ல போறதுக்கு முன்னாடி இந்த எல்லா பிரச்சனையும் நீ தான் கிரியேட் பண்ண, நீயே இதை பார்த்துக்கோ, என்னோட ஃபேமிலியில இன்வால்வ் ஆகாது அப்படின்ற மாதிரி அங்கேயே தள்ளி விட்டுட்டு போக இந்த மறுஷடி அவனுங்க கொண்டுடுவானுங்கடா, எனக்கு காப்பாத்துறா, உனக்கு எவ்வளவு நான் பண்ணிருக்கேனடா அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க. கேட்கறதா தெரியல. கட் பண்ணா ஜெட் எடுத்துக்கிட்டு மும்பை வந்துட்டு அண்ட் ஓப்ராய் அப்படின்னு ஒரு நபரை காமிச்சாங்களே, அவரை போய் சந்திக்கிறார். அந்த மனுஷனும் இனிமேல் நீ அந்த ஓபிக்கு வேலை செய்தது எல்லாமே போதும், அதே வேலையை தான் நீ எனக்கு செய்ய போற, அது அடிமையா இல்லப்பா, எனக்கான ஒரு வாழா நீ செயல்பட போற அப்படின்ற மாதிரி சுல்தானோட வாழ அவரோட வீட்டுல வச்சிருப்பாரு. அதை ரெஃபரன்ஸா வச்சு ஹீரோவை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல ஓப்ராயோட 2 பசங்க, ஒரு பொண்ணு இருப்பாங்க ஒரு பையன் இருப்பாங்க. பொண்ணுக்கு ஐபிஎல் டீம் வாங்கணும் அப்படின்ற ஆசை, இதனால அவங்களோட பெரிய ஸ்டுடியோ ஒன்று வச்சிருப்பாங்க, அதை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பையனுக்கு அதெல்லாம் இல்ல, அந்த ஸ்டுடியோ வச்சு ஒரு பெரிய படம் கொடுத்து இட்டு கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. இதனால இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப நீங்க என்னப்பா சொல்ல போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ராணா கவனிக்கிறார். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, இதை நம்ம தனியா போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ராணாவை உள்ள உட்கார வச்சுட்டு அவங்க அப்படி வெளியே பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களோட முடிவு என்ன அப்படின்றது நமக்கு ரிவீல் பண்ணாம இங்க ராணா இவங்க பேசுற எல்லா விஷயங்களையும் கவனிச்சார் இல்லையா, அந்த விஷயத்த மண்டைக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறார். அப்படியே கட் பண்ணா தன்னோட குழந்தைகள் தூங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு தன்னோட மனைவி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போறாரு. மனைவி கிட்ட இனிமேல் இந்த தொழிலை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்போ அதுல இன்வால்வ் ஆயிட்டாரு அப்படின்ற விஷயம் இவங்களால ஏத்துக்கவே முடியல. அதை சொல்லி நம்மளோட ஃபேமிலிக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. இந்த மனுஷன் நம்மளோட ஃபேமிலியை நான் பினான்சியலா செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுட்டேன். கடைசியா ஒரே ஒரு வேலை தான், அந்த வேலையை பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அந்த ஓப்ராயோட ஃபேமிலியில பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, பையனுக்கும் பொண்ணுக்கும். இதுல எனக்கு ஏதாவது டாஸ்க் வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த டாஸ்கை வச்சு நாம செட்டில் ஆயிட்டேன்னு சொல்ல இதை இவங்க ஏத்துக்கிறதா தெரியல. அங்க இருந்து கோவமா எழுந்து போறாங்க. இந்த மனுஷனும் கண் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுட்டு இதுக்கு ஏதாவது சொல்யூஷனை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ரவுஃப் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, அந்த கேரக்டருக்கு கோவால இவரோட கேங் ஆளுங்க 6 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு தகவல் கிடைக்குது. இந்த மனுஷன் டென்ஷன் ஆகுற மாதிரியே தெரியல. அங்க சைஃப் இருக்கான், நீ அவங்கிட்ட விஷயத்த சொல்ல, அவன் பார்த்துப்பான்னு சொல்ல விஷயத்த சொல்ல வந்தார் இல்லையா, அவர் பயந்துகிட்டு இறந்து போன அந்த 6 பேர்ல சைஃபும் ஒருத்தன் தானே சொல்ல இதை கேட்ட ரவுஃப் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. வேகமா எழுதுவது இந்த விஷயத்த பண்ணது யாருன்னு கேட்க ஹீரோவோட பேரான ராணா நாயுடு
அப்படின்றது இங்க அடிப்படுது. வேக வேகமா ராணா நாயுடுக்கு இவர் ஜெயிலுக்குள்ள இருந்தே போன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன ராணா நாயுடு எப்படி இருக்க, அம்மா நீ எப்போ வந்து என்ன பார்க்க போறேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ராணா ரவுஃப் சந்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ரவுஃப் தனக்கு நெருக்கமானவங்களை கொலை பண்ணிட்டு நீ இப்படி சந்தோஷமா வந்து நிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் சட்டையை பிடிச்சி பேசலான்னு போக நீ உள்ள இருக்கிறதாலதான் இன்னும் உயிரோட இருக்க, அது நீ மறந்துடாத அப்படின்ற மாதிரி ராணா மரியாதை கொடுக்காம போய்கிட்டே இருக்கு. இவருக்கு தலை கேற ஆரம்பிக்கும். இவர் என்னைக்காவது ஒரு நாள் நான் முடிப்பேன், அதுவும் அது ஓபி கையாலே முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி அது அரசியல்வாதி கிட்ட போகுது. தன்னை பத்தின விஷயங்கள் ரொம்ப கேவலமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. மனசொடிஞ்சு போய் இந்த ஸ்லம் ஏரியாவோட எல்லா ஓட்டுகளையும் நம்ம பக்கம் வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ராணா நாயுடு என்னை விட்டு போயிட்டா, இதனால நம்ம ரவுஃபை கூப்பிட்டாக்கணும் அப்படின்ற மாதிரி ரவுஃபை போய் சந்திக்கிறார். நான் உன்னை வெளியே கொண்டு வரேன், ஆனா அதுக்கு நீ பண்ண வேண்டியது எல்லாமே உன்னோட ஸ்லம்ல இருந்து எனக்கு எக்கச்சக்கமான ஓட்டுகள் வர வேண்டியது இருக்கு, அந்த ஓட்டுக்களை நீ தான் வாங்கி தரணும்னு சொல்ல ரெண்டு பேரும் சமாதானமாகறாங்க. சோ ரவுஃப் இங்க வெளியே வரார் அப்படின்ற விஷயத்த காமிச்சு அப்படியே கட் பண்ணி நாகா கிட்ட போகுது. ராணா இவர் அந்த இடத்துல விட்டுட்டு போனது ஒரு ரவுடிகள் கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோட 3 கோடி பணத்தை வச்சுக்கிட்டு என்னடா எனக்கே ஆட்டம் காட்டுற அப்படின்ற மாதிரி அஞ்சலி அப்படின்ற ஒரு லேடி இவரை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த அஞ்சலி யாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ரவுஃப் இருக்கா இல்லையா, அவர் இல்லாத நேரத்துல அந்த ஏரியால பெரிய ஆளானவங்க தான் இவங்க. இவங்களையும் போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு இத்தோட முடிவுல நாகாவை துன்புறுத்திட்டு எனக்கு அந்த பணம் வந்தாகணும், இல்லைன்னா அவனை சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தரா இறந்து போவாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ராணா கிட்ட போகலாம் முடிவு எடுக்கிறார். இன்னொரு பக்கம் ராணா அந்த ஓப்ராய் கிட்ட பாடி கார்டா சேர்ந்துட்டா இல்லையா, ஓப்ராய் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய படம் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமே, அதுல ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறதா இருக்கும், அவனை கூப்பிட்டு காமிச்சு இவன் மேல நாங்க பலாயிரம் கோடிகள் இன்வெஸ்ட் பண்றதா இருக்கோம், ஒரு சின்ன கொசு கடிச்சாலும் அது பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க, சோ இவனை நீதான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி முதல் அசைன்மெண்ட் கொடுக்க இந்த நபரோட பிளானே வேறதா இல்லையா. வேக வேகமா ஓப்ராயோட பொண்ணை போய் சந்திக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதோட செகண்ட் பார்ட் எடுக்க போறாங்க. இதனால நீங்க கண்டிப்பா ஆசைப்பட்ட அந்த கிரிக்கெட் டீமை எடுக்க முடியாது அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி லாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, என்னோட அப்பா அனுப்பி விட்டாரா அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க, இவங்க மட்டும் தான் டீம் வாங்கணும்னு இருக்காங்க, அதாவது கிரிக்கெட் டீம் வாங்கணும்னு இருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு நான் உதவுறேன், இதுக்கு நீங்க கைமாறா பண்ண வேண்டியது எல்லாமே கொஞ்சம் பர்சன்டேஜ் எனக்கு கொடுத்தா போதும், என்னோட ஃபேமிலி செட்டில் பண்ணிடுவேன், அண்ட் உங்களுக்கும் உங்களோட வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. எதுக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டுட்டு சரின்னு தலையாட்டுறாங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா ராணாவோட அண்ணா கிட்ட போக ஆரம்பிக்குது. உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது இவரோட முன்னாள் காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேச வேண்டிய சூழல் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி தன்னோட கணவரை விட்டு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வெளிநாடு போகணும் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ராணாவோட அண்ணா கேள்விப்பட்டார். தன்னோட ஃபேமிலிக்காக தான் முன்னாடி இவங்களை இழந்தா இல்லையா, இப்போ இழக்க தயாரா இல்ல அப்படின்னு மாதிரி இவங்க கிட்ட ஒரே ஒரு ஆசை தான். அது என்ன அப்படின்னா உன் கூடவே நான் ஃபாரின் வந்துடுவா அப்படின்ற ஆசையை வெளிப்படுத்துறாரு. அவங்க சிரிச்சுக்கிட்ட ஏத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி நைனா இருக்காங்க இல்லையா, ராணாவோட வைஃப், அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ வீட்டுல ஒரு மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையோட யோகா கிளாஸுக்கு போக இவங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த கூட இருக்க நவீன் அப்படின்ற ஒருத்தர் கவனிக்கிறார். அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் நெருக்கமாகறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜஃபா இருக்கா இல்லையா, அவங்க கிட்ட போகுது. அவன் தன்னோட அண்ணாவோட ஸ்டுடியோவை தான் அண்ணாக்கு உடம்பு சரியில்லாத வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்கள பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த அவங்க கவனிக்கிறாங்க. இவரை பார்த்து ஒரு மாதிரி மிரட்டுற தோரணையில பேச ஆரம்பிக்க இந்த மனுஷன் ஏற்கனவே ஒரு மாதிரியான ஆள் தான் இல்லையா, பயந்து போறாரு. அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கியூட்டா பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து ராணாவோட அண்ணா அங்க என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த பொண்ணோட என்ட்ரி ஆகுறாரு. இதை பார்த்து ஜஃபாக்கு ஒன்னும் புரியல. ஆனா நீங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்ற விஷயத்த பேசிக்கிட்டே இருக்க இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. நாங்க இந்த ஸ்டுடியோ விட்டுட்டு வெளிநாடு போறதா இருக்கோம். என்னடா சொல்ற ஜஃபா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பையனும் ஒரு மாதிரி அமைதியா நின்றுகிட்டே இருக்கா. கட் பண்ணி இந்த சைடு ரவுஃப் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போகுது. ஸோ ஓபியோட தலைமையில கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ரவுஃப் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு அவர் வர காரை நோக்கி ஓடி வந்துகிட்டே இருக்க இந்த விஷயத்த ஓபி பாக்குறாரு. உனக்காக இத்தனை அடிமைகள் இருக்காங்க இல்லையா, இத்தனை அடிமைகள் எல்லாத்துக்கும் நீ தலைவனா இருக்க, உனக்கு நான் தலைவனா இருக்க, எல்லா ஓட்டு எனக்கு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ரவுஃபோட மொத்த ஆட்டிடியூடும் மாற ஆரம்பிக்குது. எல்லாமே அடிமைத்தனம் கிடையாதுப்பா, பாசம். காமத்து பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்க உனக்கு இதெல்லாம் எங்கப்பா தெரிய போகுது அப்படின்ற மாதிரி விக்க புடிஞ்சு எரிச்சிட்டு உனக்கு ஒண்ணு சொல்லவா, நீ வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் முதல்ல நினைச்சேன். இப்போ உன்னை எதிர்த்து இந்த இடத்துல நான் எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னை தாண்டி என் மக்களோட ஓட்டை நீ வாங்கிடுறா பாக்கலாம் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி அவர் அசிங்கப்படுத்தி அனுப்ப இந்த மனுஷன் அதாவது ரவுஃப் இருக்கா இல்லையா மக்கள் மத்தியில பயங்கரமா போஸ்ட் கொடுத்துக்கிட்டே நின்றுகிட்டே இருக்கு. அவங்க எல்லாருமே ரவுஃப் பாய் வெளியே வந்துட்டார் அப்படின்றத கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கற்பனை இந்த சரி ஸ்டுடியோ விற்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க இல்லையா. அந்த சமயத்துல தான் தெரிய வருது ஸ்டுடியோவோட மொத்த இதுவுமே ராணா பேர்ல இருக்கு அப்படின்ற விஷயம். இதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ராணாவோட அண்ணன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது குறுக்குல நாகா வர ஆரம்பிக்கிறார். ராணாவை எங்க தேடியுமே கிடைக்கலடா, நான் போன் பண்ணாலும் ரீச் ஆகல, ராணாவை இங்க வர சொல்லுங்கடா, நானும் அவனு பார்ட்னர் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே கதையை விட்டுட்டு ராணாவை அவசரமா வர வைக்கிறாங்க. வந்தது முதல் வேலையா ராணாவோட அண்ணாடி இந்த பில்டிங் எல்லாமே என்னோட பேர்ல இருக்குன்னு தான் சொன்னேன், ஆனா உன்னோட பேர்ல காமிக்கிறேன், இது நீ மாத்தனியா இல்லையான்னு கேட்க, அதான் கொஞ்சம் வேலையில பிஸி ஆயிட்டேன், இப்ப இதுக்காகவே நான் அர்ஜென்ட்டா வர சொன்னேன்னு சொல்ல திரும்பி பாக்குறாரு நாகா இருக்காரு. சோ நாகாவை இவரு பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப நீ பாதிலே விட்டு வந்துட்ட, அதெல்லாம் விடு, நான் இவ்வளவு தூரம் தேடி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அந்த பணம் தேவைப்படுதுப்பா, நீ ஓபராய் கூட தான் வேலை செய்யற அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், ஓபராயோட பையனை சந்திக்கணும், அதுக்கு ஒரே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டு அப்படின்னா இந்த ஃபேமிலியை விட்டே நான் போயிடுறப்பான்னு சொல்ல யோசிக்கிறாரு. ஃபேமிலிக்கு ஒண்ணு அப்படின்னா ஹீரோ என்ன வேணா பண்ணுவார் இல்லையா. சரின்னு சம்மதிக்கிறார். கட் பண்ண ஜாஃபாவையும் அவரோட புது கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. ஜாஃபாவை அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ற மாதிரி வேலை வாங்கிக்கிட்டே இருக்க, என்னோட பாடியை பார்த்து தானே நீ மாணிக்கு போன, இன்னும் நிறைய இருக்கு எக்ஸ்போஸ் பண்ணவா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நெருங்க வரும்போது ஆள் வராங்க. அங்கிருந்து ஜாஃபார் அவன் அப்புறம் சந்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாரு. கட் பண்ணி அந்த ஓபரேஷன் ஸ்டுடியோ பெரிய பொருட்செலவுல படையெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஹீரோக்கு பயங்கரமான காயங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓபரா அங்க போய் பார்த்து அவரை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு, உன்னை நம்பி எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு தெரியுமா, பாதி படத்துல எதுக்காக அப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவரை திட்டி தீத்துட்டு ஃபேமிலி மீட்டிங் ஒன்று வைக்கிறார். அது கூடவே ராதா கிட்டையும் உன்னோட பாதுகாப்புல இருந்தவன் எப்படி இப்படி அடிபட்டு கிடக்குறான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஹீரோ இருக்கா இல்லையா அவருக்கும் கோ டைரக்டர் ஒருத்தரோட ஒய்ஃபுக்கும் ரிலேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் அந்த நபருக்கு தெரிஞ்சு போய் அடிச்சிட்டாரு. இதனால என்னால தடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி அமைதியா உட்கார ஓபராயோட பையன் ஒரு ஐடியாவை கொடுக்குறான். அது என்ன அப்படின்னா இந்த படத்துல நானே ஹீரோவை நடிக்கிறேன், மிச்ச படத்தை நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்றதா அந்த ஐடியா. இதுக்கு யாருமே ஒத்து போகிறதா தெரியல. ஓபராயோட பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க இந்த கிரிக்கெட் டீல உள்ள கொண்டு வராங்க. முதல்ல படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போனோம், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இவ சொல்றியாவது கேட்கலாமே அப்படின்ற மாதிரி ஓபராய் அந்த வேலைகளை ஈடுபட ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்துல ராணா இருக்காரு அப்படின்ற விஷயம் வீட்டுல இருக்க மத்த ஆண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. கட் பண்ணா இந்த சைடு ராணாவோட மனைவி கிட்ட ஒருத்தர் நெருக்கமாகிட்டு இருக்கா இல்லையா அவரை காமிக்கிறாங்க. சோ இந்த நபர் பாத்தீங்கன்னா இந்த ஓபி இருக்காரு அரசியல்வாதி, அவரோட ஆளாதான் இருக்காரு. ராணாவை எப்படியாவது தன்னோட வலைக்குள்ள விழ வைக்கணும் அப்படின்றதுக்காக அனுப்பப்பட்ட நபர் தான் இவர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ராணா கிட்ட போகுது. வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது முகம் தெரியாத நபர்களால தாக்கப்பட்டார். அதுக்கப்புறமா தான் இதுல ரவுஃப் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ ரவுஃப் இவரை பிடிச்சிருக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் எலெக்ஷன்ல நிக்க போற அப்படின்ற மாதிரி ஓபி கிட்ட சொல்லிட்டார் இல்லையா, நான் தனித்து நின்று ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன், நீ அவனை கொல்லுவியோ மிரட்டிவியோ இல்ல பிக்சிங் பண்ணுவியோ எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை, ஆனா என்ன அவன் இந்த எலெக்ஷன்ல நிக்க மட்டும் கூடாது, அப்படி பண்ணலன்னு வையா உன்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுவாங்க ராணா அப்படின்ற மாதிரி மிரட்டி ஹீரோவை அனுப்பி வைக்க. கட் பண்ணி ராணாவோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவனோட பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அம்மா போய் அவனோட மூட் ஸ்விங்க மாத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு. அவன் சரியா ஒத்துழைக்கிற மாதிரியே தெரியல. காரணம் என்ன அப்படின்னா டிராஜடியான சம்பவம் இப்பதான் நடந்திருக்கு இல்லையா, அதுல இருந்து மீளாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்பதான் அம்மா ஒரு பெரிய பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணலாம், அது வழியா நீ பெட்டரா ஃபீல் பண்ணலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி பார்ட்டி அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் ராணாவை கூப்பிட்டு ஓபராயோட கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கிரிக்கெட் டீமை வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க இல்லையா, அதுலயும் ஒரு சிக்கல், இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவே அந்த ஓபராயோட பொண்ணையும் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சைடு ஓபராயோட பையன் இருக்கா இல்லையா அவன் தனிமையில இருக்கும்போது நாகா அவனை வந்து சந்திக்கிறார். எனக்கு இந்த மாதிரி ஒரு 3 கோடி பணம் வேணும், நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் சார், எனக்கு உங்க கூட வேலை செய்ய ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட பாணியில அவரை மேனுப்ளேட் பண்ணி இவரோட வலையில விழ வைக்க ஆரம்பிக்க. அப்பதான் இந்த ஓபராயோட பையனுக்கு ராணா இதுல சம்பந்தப்பட்டிருக்கார், ராணா தன்னோட அக்காவோட சேர்ந்து இந்த வேலைகளை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ ராணாவை நீ தூக்கிட்டே அப்படின்னா உனக்கு 3 கோடி ரூபாய் தர அப்படின்ற மாதிரி அட்வான்ஸா கொடுத்து அனுப்பி வைக்க. இன்னொரு பக்கம் ராணா கிட்ட போகுது. சோ டீம் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்ற விஷயத்த அங்க இருக்க லீட் கிட்ட கேட்கும்போது நீங்க ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேர்ல நிறைய விஷயங்களை இல்லீகலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குமா, இதை வச்சுக்கிட்டு நான் கோர்ட் வரைக்கும் போக முடியும், இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் உங்களை இந்த கிரிக்கெட்ல விளையாட விடாம பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டியாரு. இப்ப ஓபராயோட பொண்ணு கடுப்பாக்குறாங்க. எக்காரணத்துக்கு வந்து அந்த ஃபைல் மட்டும் அவன் கிட்ட இருக்க கூடாது, அது எனக்கு உடனடியா வேணும்னு சொல்ல ஹீரோ வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். அங்க நிறைய ஃபயர் அலாரம் எல்லாத்தையும் அடுக்கி விட்டுட்டு அங்க இருக்கிற காட்ஸ் கிட்ட முகத்தை மறைச்சுக்கிட்டு சண்டை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஃபைலை தூக்கிக்கிட்டு அவரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கொடுத்து அனுப்ப அவங்க கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது
நாகா அவங்கள அட்டாக் பண்ணிட்டு நாகா கிட்ட இருந்து தப்பிச்சு ஃபைலை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைலை தூக்குற முதல் வேலையா ஓப்ராயோட பையனுக்கு ஃபோன் பண்ண அவன் ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ நாகா அவர்கிட்ட கொடுத்துட்டு போக வேகமா பின்னாடி ஹீரோ போய் அந்த விஷயங்களை டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளவோ பேசி பாக்குறாரு. அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. கடைசியில இதை விட ஒரு பெரிய நியூஸ் இருக்கு, அதை சொன்னேன் அப்படின்னா இதை நீங்க எங்கிட்ட கொடுத்துருவீங்களான்னு கேட்க அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நான் அவனோட பொண்ணு கிட்ட போகுது. முதல் சீசன்ல ஒரு ரேப்பரை காதலிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ரேப்பர் இப்போ இந்தியா லெவல்ல ஒரு பெரிய சிங்கர் ஆயிட்டு இருப்பான். ஸோ அவங்க கூட தான் இன்னும் காதல் கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ராணாவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த நவீன் கூட நெருக்கமாகறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ராணாவால வீட்டுல எதுவுமே சரியா நடக்கல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க இவர் ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த சமயம் பார்த்து நைனா தன்னை மீறி அவருக்கு முத்தமிட திடீர்னு ரியலைஸ் பண்றாங்க. அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போனது இவரோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. கட் பண்ணா தன்னோட கிரிக்கெட் டீமை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஓப்ராயோட பொண்ணு கடுப்புல இருந்தாங்க இல்லையா, இப்போ எல்லாமே அவங்களோட கைவசம் இருக்கு. இதனால கேன்சல் பண்ண நபருக்கு போன் பண்ணி நீங்க எங்களோட ஃபேமிலி விஷயத்துல தலையிடாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது, அந்த கிரிக்கெட் டீமை இப்போ அப்ரூவ் பண்ணதை தவிர உங்களுக்கு வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி அவரை புஷ் பண்ண அந்த மனுஷன் என்ன பண்ணதுன்னு தெரியாம வைக்கிறார். இன்னொரு பக்கம் ஹீரோட வீட்டுல அவரோட பையனுக்கு பார்ட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதனால அந்த வேலைகள் எல்லாமே பரபரப்பா நடந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்துல நாகா வர ஆரம்பிக்கிறார். ஸோ தன்னோட அப்பாவுக்கும் இவருக்கு இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த விஷயம் எல்லாத்தையும் நாகா சொல்லி மேனுப்ளேட் பண்ணி அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருக்கும்போது பரவாயில்ல நாகா, உனக்கு பண தேவை இருந்தது, அதனால இப்படி ஒரு காரியத்தை பண்ண, அது எல்லாத்தையும் நான் மனசு விட்டுட்டேன். இன்னைக்கு என்னோட பையனோட பர்த்டே, எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீல்ல விட்டுட்டு, அதாவது இந்த விஷயத்த டீல்ல விட்டுட்டு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து ரவுஃப் கால் பண்றேன். என்னப்பா சொன்ன வேலை முடிஞ்சுதான்னு கேட்க, இப்ப டிவியை பாரு, நான் சொன்ன வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்ல பட்டு டிவியில காமிக்கிறாங்க. இந்த ஓபி இருக்கா இல்லையா, அவர் பண்ண சில்மிஷம் ஒன்று ஹீரோவில் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா, அவர் ஒரு பெண் கூட தொடர்பு இருந்தார் அப்படின்ற மாதிரி முதல் சீசன் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த பெண் பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த முதல் சீசன்ல வெளியே தெரியாம மறைச்சிருப்பாங்க. அந்த லேடியை கொன்னுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ பாத்தீங்கன்னா முதல்ல அவங்கள கொல்லணும் அப்படின்ற மாதிரி அசைன்மெண்ட் கிடைச்சிருக்கு. அங்க போயிருப்பாரு, அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஒரு சேஃபஸ்ட் ஹவுஸ்ல வச்சுட்டு வந்திருப்பாரு. இந்த விஷயம் ஓபிக்கு தெரிஞ்சு அவரோட இன்னொரு அடியால் மூலமா அந்த லேடியை கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஆதாரத்தோட டிவியில போய்கிட்டே இருக்க ரவுக்கு ஒரு சந்தோஷம். என்னையா ஓபி இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கையா அப்படின்ற மாதிரி டிவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த நாகா பாக்குறாரு. என்னையா நம்ம சொன்ன விஷயம் டிவியில வரலையே, வேற ஏதோ போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஓப்ராயோட பையன் போன் பண்ணி, டேய் என்னடா பண்ண, நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைலை கொடுத்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி நாகாவை திட்டிக்கிட்டே இருக்க. நாகாவுக்கு ஒன்னும் புரியல. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, நான் நீ சொன்ன வேலையை பண்ணிட்டேன், அது டெலிகாஸ்ட் ஆகாததுக்கு நான் என்ன பண்ணுவேன், என் பணத்தை கொடுடான்னு கேட்க அந்த மனுஷன் அசிங்கமா திட்டிட்டு போனை கட் பண்ணிட்டு. ஸோ நாகா ஹீரோவை பார்க்க அவரோட முகத்துல சரி, அவர் எதுக்காக இந்த விஷயத்த லூஸ்ல விட்டார் அப்படின்ற விஷயம் நாகாக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர கடுப்போடு நின்றுகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த பர்த்டே பார்ட்டியில ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பர்த்டே பார்ட்டியை ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, ஹீரோ கேக் கொண்டு வந்திருப்பார் இல்லையா, அதுல பர்த்டே விசேஷத்துக்கு பதிலா இங்க யார் கே அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். இது எப்படி வந்தது அப்படின்றது புரியல. இதனால பையன் கோச்சிக்கிட்டு போக கேக் வெட்ட முடியாம அந்த பார்ட்டி அப்படியே நிக்குது. அந்த ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு நான் என்ன தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. வெளியில நடந்த விஷயங்கள்ல என்ன அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டு, அது கூடவே ஹீரோவோட அண்ணா அந்த ஸ்டுடியோ விற்கணும் அப்படின்றதுக்காக இவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா, அந்த விஷயத்த நான் கேட்கும் போது அப்பதான் இங்க ஒரு விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, ஹீரோவோட பேர்ல அந்த ஸ்டுடியோ இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு நிறைய பிளாக் மணி எல்லாம் வரும் இல்லையா, அதை அந்த ஸ்டுடியோ மூலமா ஒயிட் மணியா மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்டுடியோ வித்துட்டாரு அப்படின்னா இவர் ஒரு வகையில மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் தெரியாம அண்ணா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு வெளிநாடு போறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால இதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நாகா பாக்குறாரு. அப்படியே அவங்க இதே வந்து உட்காரு. ராணாவோட அண்ணா ராணா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்டுடியோ விற்கணும் அப்படின்ற டாபிக் எடுக்க போகும்போது பட்டன நாகா உள்ள வந்து, அது எப்படிப்பா விற்க ஒத்துப்பான், அவரோட பிளாக் மணி எல்லாத்தையுமே உன் கம்பெனி பேர்ல தான்ப்பா ஒயிட் மணியா மாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த போட்டு உடைக்க இந்த விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கடுப்பாக்குறாரு. இத்தனை நாள் வரைக்கும் என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தல, நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஸ்டுடியோட இது உன்னோட இல்லீகல் பிசினஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு சட்டையை பிடிச்சி கேட்கும் போது பட்டன ஹீரோ கடுப்பாக்குறாரு. அவர் இது வரைக்கும் எவ்வளவு பண்ணாரு, இந்த ஃபேமிலியை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, உனக்காக அந்த ஸ்டுடியோவை உருவாக்கி கொடுத்ததே நான் தான், அந்த ஸ்டுடியோவை நான் எடுத்துக்கிட்டா என்னடா தப்பு இருக்கு, இதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறியா, அந்த பொண்ணோட சேர்ந்து தானே பேசுற, முதல்ல வெளியே போடா அப்படின்ற மாதிரி அவங்கள துரத்தி விட ஃபேமிலி
ஃபேமிலி மொத்தமும் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுது. இன்னொரு பக்கம் ஜஃபா இருக்கான் இல்லையா, அவன் அந்த புது கேர்ள் ஃப்ரெண்டோட நின்றுகிட்டு இருப்பான். இங்க சண்டை போறதால தடுக்கணும்னு போக அந்த லேடி தடுத்து நிறுத்துறாங்க. நீ இதுல இன்வால்வ் ஆகாத அப்படின்ற மாதிரி தனிமையில நிக்க வைக்க இந்த பையன் கிளம்பி போயிட்டான். ஸோ பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாகா கிட்ட வந்து இவ்வளவு நாளா இந்த ஃபேமிலியை கெடுத்தது நான் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பட்டம் கொடுப்பேன் இல்லையா, இப்போ அந்த பட்டம் எனக்கு இல்லப்பா, உனக்கு தான். வெளியில எல்லாருக்கிட்டையுமே நாயுடுவோட ஃபேமிலியை யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு டாக் ஒன்று போய்கிட்டு இருந்தது. இப்போ அந்த டாக் இருக்காது இல்ல அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப ஒரு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். அந்த சமயத்துல தான் ஓப்ராயோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஃபைல வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவரை வந்து சந்திக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ இவங்க கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இவங்க டீம் ஒன்று வாங்கினாங்க இல்லையா, அதுல ஒரு 10% ஷேரை இவருக்கு கொடுக்கணும் அப்படின்றத. அந்த டீல் 10% அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. அவருக்கு வந்து 3% தர அப்படின்ற மாதிரி பார்கின் பண்ணி கடைசியில 5%, அதாவது 500 கோடி கிட்ட நம்ம ஹீரோக்கு ஷேர் தரணும் அப்படின்ற மாதிரி வந்து முடியுது. இது முடிஞ்சதும் அந்த லேடி இருக்காங்க இல்லையா, நீ பயங்கரமான ஆள் தான்ப்பா அப்படின்ற மாதிரி அவரோட கையை பிடிச்சி சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த நான் என்ன பாக்குறாங்க. அந்த சமயம் பார்த்து நவீன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு நடந்தது எல்லாமே போதையில நடந்ததா, இனிமேல் அப்படி நடக்காது அப்படின்றத அந்த மெசேஜ். ஸோ இவங்க தன்னோட கணவர் வேற ஒரு பொண்ணு கூட கை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்துட்டாங்க இல்லையா. உடனே நவீனுக்கு ஒரு ரிப்ளை, அன்னைக்கு என்ன நடந்ததோ அது எல்லாமே சுயநினைவோட தான் நடந்தது, எனக்கு அது மறுபடியும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்க ராணா வீட்டுக்குள்ள போகிற மாதிரி காமிக்கிறாங்க. தன்னோட பையன் கேக் வெட்டாம கோச்சிக்கிட்டு போனா இல்லையா, அவன் கேக் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்பாக்காக இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்க ராணா பாக்குறாரு சிரிச்சுக்கிட்டே. அப்பாவும் பையனும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாகாவும் அவரோட மூத்த பையன் அந்த ஸ்டுடியோவுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அஞ்சலியோட ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இவங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க பணத்தை வைக்காம எங்கப்பா போயிட்டு வர அப்படின்ற மாதிரி நாகாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க ஒரு சின்ன சண்டை போக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இத்தோட முடிவுல நாகாவோட ஃபேவரட் காரை அவனுங்க கொளுத்திட்டு, இப்போ கொளுத்தது காரு தான், அடுத்து உன்னை கொளுத்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோட நாகா கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உனக்கு தேவை பணம், பணம் இல்லை அப்படின்றதால இவ்வளவு பெரிய சண்டை, எனக்கும் என்னோட லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னா பணம் தேவைப்படுதுப்பா, ரெண்டு பேருக்குமே பணம் அப்படின்றது முக்கியமா இருக்கு இல்லையா, நீ என்ன வேணா சொல்லுப்பா நான் செய்யறேன். அது ராணா என்ன ஏமாத்திட்டு போயிட்டால, இனிமேல் நானும் கெட்ட வழியில இருந்தா போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவாயிருச்சு, என்ன வேலை வேணா சொல்லி அதை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்க இவர் திரும்பி பாக்குறேன். என்கிட்ட ஒரு பயங்கரமான பிளான் இருக்குடான்னு சொல்ல ரெண்டு பேரும் ஏதோ ஒன்றுத்துக்கு தயாராகிறாங்க அப்படின்றத காமிச்சிட்டு கட் பண்ணி இந்த பக்கம் ராணாவை காமிக்கிறாங்க. ஓப்ராயோட பொண்ணு ஒரு கிரிக்கெட் டீமை வாங்கிட்டாங்க. அதுல இருக்க கேப்டன் அவங்களோட ஒப்பந்தத்துக்கு சைன் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் ராணா கிட்ட போகுது. அண்ட் ராணாவும் முதல்ல அந்த நபர் கிட்ட ஃபார்முலா கேட்டு பாக்குறாரு. முடியாதுன்னு சொன்னதோ அவருக்கு உண்டான பாணியில கேட்டு பார்க்க ஒப்பந்தத்தை சைன் பண்ணிடுறாரு. அது இப்ப அப்படியே கட் பண்ணி நாகாவே அவரோட மூத்த பையனையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பெரிய வேலையில ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி போனாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா ஓப்ராய் குடும்பத்துல இந்த நாகா உள்ள போயிட்டு வந்தாருன்னு இருக்குமே. அந்த சமயம்னு பார்த்து லாக்கர்ல என்னத்தோ ஒன்னத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த நபர் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ நம்ம அந்த லாக்கரை தூக்கிடலாம், அது மூலமா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும்டா அப்படின்ற மாதிரி பையனை கூப்பிட்டு வந்து நின்றுகிட்டே இருக்க. பையனுக்கும் பண தேவை இருக்கு, இதனால இதுக்கு சரி அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதுக்கான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க. கட் பண்ணி ஜஃபா இருக்கா இல்லையா, அவங்க கிட்ட போகுது. அவனோட புது காதலி அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் தனிமையில இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ண ராணாவோட பொண்ணு கிட்ட போகுது. அந்த ரேப்பரை இவங்க காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இதனால அந்த பையனுக்கு சில அந்தரங்க புகைப்படங்கள் எல்லாத்தையும் அமைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை இவங்களோட அம்மா பாக்குறாங்க. நீ பண்றது எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணலான்னு போக அந்த பொண்ணு கேட்கறதா தெரியல, உங்களோட வேலையை மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண ஜஃபா கிட்டே போகுது. அவரோட காதலியோட தனிமையில இருக்கும்போது சின்ன வயசுல ஒரு நபரால அபியூஸ் பண்ணப்பட்டார் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சோகமா சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணா ரோவ் பாயிருக்கா இல்லையா, அந்த ஏரியாக்கு ஹீரோவோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரேப்பர் போறா அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரேப்பருக்கு அந்த ரவுஃப் பாய் நிறைய உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரவுஃப் பாய் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த சமயத்தில் பேச ஆரம்பிக்கிறார். அது அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, இது நேரம் வரைக்கும் யாரோ ஒருத்தனுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்த, இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில என்ன பாடணும் எங்க பாடணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் தான் பிக்ஸ் பண்றதா இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீல கொடுக்க இந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இது நேரம் வரைக்கும் இவர் ஒருத்தர் வளர்த்துட்டு இருந்தா இல்லையா, அவருக்கு துரோகம் பண்றோமோ அப்படின்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போகுது. அவங்க தன்னோட பொண்ணு கிட்ட அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பாத அப்படின்னு நம்ம தான் சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்க ஒருத்தரை காதலிக்கிறாங்க, அதாவது கணவருக்கு தெரியாம காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நபருக்கு அந்த ரங்க புகைப்படங்கள் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை இவங்களோட பையன் பாக்குறான், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா ராணா வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. மனைவியோட நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இதனால அவங்க கிட்ட 4 வார்த்தை நல்லதா பேசி அவங்கள ஒரு பார்ட்டிக்கு கூட்டு
கூட்டு போறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ராப்பர் இருக்கா இல்லையா, அவன் இது நாள் வரைக்கும் தானே வளர்த்துக்கிட்டு இருந்த கார்டியனை தாண்டி இப்ப ரவுபாய் கிட்ட போய் சேரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டான். இதனால தன்னை வளர்த்தார் இல்லையா, அந்த நபரு கூட நிறைய விஷயங்களையும் இதை பத்தின விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிச்சு இன்னொரு பக்கம் நாகாவோ அவரோட மூத்த பையனும் திருடணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டாங்க இல்லையா, அதுக்கான டைம் வந்துச்சு. ஸோ மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு உள்ள போறோம், லாக்கரை ஓபன் பண்றோம், பணத்தை தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி உள்ள போக இன்னொரு பக்கம் ஹீரோ போனாரு. அது என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. ஓப்ராயோட பொண்ணு ஒரு கிரிக்கெட் டீம் வாங்கிட்டாங்க இல்லையா, அதோட லான்ச்சிங் ஈவெண்டா தான் இது இருக்கும். ஸோ இவங்க அங்க பங்கேற்று அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் கொள்ளையடிக்கணும் அப்படின்ற போன கும்பல் இந்த ரெண்டு விஷயங்களையும் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு சைடு இந்த ராப்பரோட கார்டியன் இருக்கா இல்லையா, ரவுபாய் கிட்ட போய் நம்ம பேசுவோம்டா, அவனுக்கு அறிவு இருக்குல்ல, அவன் சொன்னா புரிஞ்சுப்பாண்டா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பசங்களையும், அதாவது ஹீரோவோட பொண்ணு இந்த ராப்பர் ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு ஒரு பேசணும் அப்படின்ற மாதிரி போக ரவுபாய் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் அவர்கிட்ட ரிக்வெஸ்டா கேட்க ஆரம்பிக்கிறார். அது என்ன மாதிரி ரிக்வெஸ்ட் அப்படின்னா, ஒரு 2-3 வருஷம் டைம் கொடுங்க, அவனை நான் என் பையன் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அவனை ஒரு சரியான நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், நீங்க அவனை வச்சு எவ்வளவு வேணா பிசினஸ் பண்ணிக்கோங்க, நான் அதுல தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ரவுஃப் இவரே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த பார்ட்டி இருக்கு இல்லையா, அங்க போகுது. அங்க ஹீரோவோ அவரோட மனைவியோ இந்த விஷயங்கள், அதாவது இதுதான் இவரோட கடைசி வேலை, இதுல கிடைக்கிற ப்ராஃபிட் வச்சு செட்டில்ட் ஆக போற அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது ஓப்ராய்க்கு இவர் 5% இந்த கிரிக்கெட் டீமோட மொத்த காஸ்ட்ல இருந்து கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இந்த சமயத்துல தான் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். வேக வேகமா வந்து என்னோட ஃபேமிலில இருந்து இவ்வளவு அமௌண்ட் நீ கேட்டிருக்கியா, இது எல்லாமே எதுக்காக என் பொண்ணு கொடுத்தான்னு தெரியும், நீ அவ்வளவு அஃபேர் தரடா வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவோட மனைவி முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிட்டு போக அவங்க கடுப்பாக்குறாங்க. வேகமா அங்கிருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ண ராணா எவ்வளவோ சொல்லணும்னு ட்ரை பண்ணி பாக்குறாரு, எங்களுக்குள்ள எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லி பாக்குறாரு. ஆனா அவங்க கேட்கறதா தெரியல. அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் கொள்ளை அடிக்கணும்னு போனாங்களே, அவங்க உள்ள போயிடுறாங்க. லாக்கர் எல்லாத்தையும் ஓபன் பண்ணணும்னு ட்ரை பண்ண கடைசி நம்பரை நாகா மறந்துட்டாரு. ஒரு 3 தடவை கிட்ட ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ராங்னு வந்து 12 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க ட்ரை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. என்ன பண்ணதுன்னு தெரியாம நாகா இருக்கு. இவரோட பையன் ஒரு பிளானோட தான் வந்திருப்பாரு. அது என்ன அப்படின்னா, இந்த லாக்கரை தூக்கிட்டு போகணும் அப்படின்றது தான். ஸோ அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு செக்யூரிட்டி இதை பார்த்துட்டு, இதனால நாகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு வச்சிருக்க கன் எடுத்து அந்த நபரை சுட்டுட்டு அவர் உயிர் துடிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த விஷயம் இவரோட மூத்த பையனுக்கு சுத்தமா பிடிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, யாரையுமே சாகடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பிளானே இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த நபர் உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கிறத இவரால் ஏற்றுக்கவே முடியல. அப்பா ஒரு கைப்பிடிங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம், இவனை சாக விட கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க நாகா இதை வேணாம் அப்படின்ற மாதிரி முயற்சி செய்யறாரு. அந்த சமயம் பார்த்து போலீஸ் வந்ததால என்ன மன்னிச்சிடா மகனே அப்படின்ற மாதிரி இவரை விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடு. நம்ம ஹீரோட அண்ணா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இந்த சைடு ஹீரோயின் வேக வேகமா கிளம்பி போனாங்க இல்லையா, அது எங்க அப்படின்னா இவங்களோட அஃபேர் இருக்காரு, அவரை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க 2 பேரும் தனிமையில ஈடுபடுறாங்க. அதாவது ஹீரோயின் தப்பு பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த ஓப்ராயோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அவங்களோட அப்பா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க என்னோட அப்பா இந்த மாதிரி விஷயங்களை பரப்பதுல கில்லாடிதான், நீ ஒன்னும் கவலைப்படாது, உன்னோட ஷேர் உனக்கு கண்டிப்பா வந்து சேரும் அப்படின்ற மாதிரி அவரை செடியூஸ் பண்ணலான்னு போக அவர் இதுக்கெல்லாம் மசீர மாதிரி இல்ல. தன்னோட மனைவியை நினைச்சு பாக்குறாரு. அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. நான் அப்படியே கட் பண்ண இந்த சைடு அந்த ராப்பர் இருந்தார் இல்லையா, அவரை தான் கூட வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ரவுபாய் கிட்ட பேசிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படின்ற மாதிரி அந்த நபர், அதாவது கார்டியன் வண்டியில இவங்க 3 பேரோட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது ரவுபாய் முன்னாடி நின்று கன் எடுத்து அந்த கார்டியனை ஒரே சூடு அந்த இடத்துல கார் அப்படியே கிராஷ் ஆகி விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படியே கீழே ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த சைடு அந்த ராப்பரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் நீங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கணும் ரவுபாய், நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கார்டியனை கொலை பண்ணிட்டார் இல்லையா, இதனால கன் எடுத்து இந்த ரவுப்பை சுடலான்னு போக இந்த நபர் அந்த ராப்பரை சுட்டு கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோவோட பொண்ணு உள்ளே அழுதுகிட்டே பயந்து உட்காந்துக்கிட்டே இருக்க இந்த விஷயங்கள் எதையுமே ரவுபாய் பார்க்கல. இறந்து போன அந்த ராப்பர் கிட்ட மட்டும் போய் என்னடா கண்ணா நீ ஏன் முன்னாடியே கன் எடுத்துட்டேன், இது ரொம்ப பெரிய தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ணா ராணாவோட பொண்ணு மூலமா இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வேக வேகமா தன்னோட பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக அதை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் நாகா அங்க என்ட்ராங்க. ராணா இங்க இருக்கா அப்படின்ற விஷயம் தெரியாம முதல் பையன் மாட்டிக்கிட்டா இல்லையா, அந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கும்போது ராணா இங்க வந்துட்டார். என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும், என்னோட அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி
கேட்க இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல அப்பான்னு கூட பார்க்காம பலார்னு வராரு. ஜெயில ஒரு நாள் கூட அவன் தாக்கு பிடிக்க மாட்டான், என்ன பண்ணிட்டு இருக்க நாகானி அப்படின்ற மாதிரி திட்டிட்டு தன்னோட பொண்ணு கிட்ட போறாரு. நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு நீ தூங்கி எழுந்த அப்படின்னா சரியாயிடுவ அப்படின்ற மாதிரி ஆறுதலை சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அமைதியா தன்னோட சோஃபால உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவரோட பையன் இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வரா. உங்களுக்குள்ளேயே அம்மாக்குள்ளேயே எந்த பிரச்சனையும் இல்லப்பா, ஏன்னா நான் அம்மாவோட போன்ல வேற ஒரு பர்சனை பார்த்தேன், அந்த பர்சன் ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவருக்கு இந்த விஷயம் அப்படியே உரைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா பையன் கிட்ட வெளிப்படுத்திக்காம மேபி யாராவது ஆக்டரா இருக்கலாம், நீ பெருசா எடுத்துக்காத, எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவனை தூங்க வைக்க அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அங்க போகுது. அந்த நபர் கூட தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி போன் எடுக்க மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதனால அந்த நபர் கிட்ட கேப் புக் பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி போனை வாங்கலான்னு போக அந்த சமயம் பார்த்து இவருக்கு ஒரு போன் கால் வருது. இது ஒர்க் ரிலேட்டடான கால், அதனால நான் தனியா போய் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன். அந்த சமயத்துலதான் அரசியல்வாதியோட கைக்கூலியாத அவர் இருந்தா இல்லையா அந்த அரசியல்வாதி பயங்கரமா திட்டிக்கிட்டே ஏதாவது எவிடன்ஸ் வாங்கினியா இல்லையாடா, இந்த பொண்ணை வச்சுதான் நான் ராணாவை கையில பிடிக்கணும், நான் ஜெயிக்கணும், அதாவது அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ராணா என் பக்கத்துல இருந்தாண்டா எதுக்குடா நான் அவனுக்கு சம்பளம் கொடுத்து அங்க வேலைக்கு அமைச்சிருக்கேன் அப்படின்னு நம்மலாம் திட்டு. இந்த நபர் அவங்க கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை வாங்கிட்டு இருப்பாரு. அந்த கிரிக்கெட் டீம்ல ஷேர் வாங்கல இல்லையா ராணா, அந்த விஷயங்கள் முதற்கொண்டு. ஆனா இது எதையுமே அந்த அரசியல்வாதி கிட்ட சொல்லல. காரணம் என்ன அப்படின்னா இந்த லேடி கூட இவர் பழக ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, தண்ணியே அறியாம அவங்க மேல காதல் கொள்ள ஆரம்பிச்சிட்டார். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த போன் கான்வர்சேஷன் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் ராணாவோட அண்ணன் இருக்கா இல்லையா, அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல அவரோட காதலிக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவங்க நான் எதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோம், நீ அதை பண்ணிட்டு உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சிட்டாங்க. இவர் சோகத்துல ஜெயிலுக்குள்ள போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கேபை புடிச்சிட்டு அங்கிருந்து வரணும், அதாவது இவங்க ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்க ஹோட்டல்ல இருந்து வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஹீரோ தன்னோட மனைவியை காணும். பையன் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டான் இல்லையா, இதனால இவரோட டீம்ல வேலை செய்யறாங்க இல்லையா அந்த லேடி அனுப்பிச்சு விட்டு அவங்க எங்க போனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்ல அவங்க இதை பாக்குறாங்க. போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அண்ணா ஜெயிலுக்குள்ள போனாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஜெயிலுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே ரவுஃபோட ஆளுங்களா தான் இருப்பாங்க. சோ இங்க ராணா நாயுடு வருவா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தோம், வந்தது என்னமோ நீதான்ப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இவர் திருப்பி தாக்க ஆரம்பிக்கிறார். அதுல அங்க இருக்க ஒரு நபர் இறந்து போக மொத்த பேரும் கடுப்பாயிட்டாங்க, போட்டு பயங்கரமா தாக்கிக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க, இவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுல எல்லாருமே ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்காங்க. ஹீரோக்கும் இங்க என்ன நடந்தது, அதாவது தன்னோட மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் இது எல்லாத்தையுமே இப்ப கேட்டுக்கிறதா தெரியல. வந்த முதல் வேலையா தன்னோட பொண்ணுக்கு ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க அப்படியே ஆடி போயிடுறாங்க. இப்ப அவ சேஃபா தானே இருக்கா, அவளுக்கு எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜெயில இருந்து போன் வருது. இவரோட அண்ணனுக்கு உள்ள சம்பவம் நடந்தது இல்லையா அதை பத்தி அங்க இருக்க போலீஸ்காரர் சொல்லி நீங்க உடனடியா அவர் வெளியெடுக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா இங்கே அவரை கொண்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த ஓபராயோட பொண்ணு இருக்காங்களே அவங்களுக்கு போன் பண்ண இந்த விஷயத்துல என்னால உதவ முடியாது, மினிஸ்டரோட லிங்க் எல்லாமே என்னோட அப்பா கிட்ட தான் இருக்கு, நீங்க என்னோட அப்பாவை கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் வேகமா அவரை பார்க்கலான்னு போக ஏற்கனவே ஷேர் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி அந்த நபர் இவர் மேல பயங்கர கடுப்புல இருக்காரு. இதனால இவரை உள்ள கூட விடல அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ஓபராயோட பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களோட கணவருக்கு இவருக்கு பயங்கரமான மனஸ்தாபம், நம்மளோட ஃபேமிலியோட பிசினஸ்ல எதுக்கு ராணாவை கொண்டு வர அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் திட்டிக்கிட்டு மொத்த பிசினஸும் என் கைக்கு தான் வரப்போகுது, நம்ம ஒன்னா இருந்தாதான் எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ பண்ணிக்கிட்டே இருக்க இவங்களோட கணவரை இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் இல்லையா, ஒரே முடிவு என்னால தானே உனக்கு இந்த ஃபேமிலி வந்தது, நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நீ முதல்ல சைனை வாங்கிட்டு கிளம்பான்னு சொல்ல அவர் பேச்சு மூச்சு எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போறார். இன்னொரு பக்கம் கட் பண்ண ஹீரோயின் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு ப்ரூஃபா அந்த லேடி போட்டோ எடுத்தாங்க இல்லையா காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க கூட இருக்க அந்த அஃபேர் வச்சுக்கிட்டு இருக்க நபர் இவங்களை ஏமாத்துறாரு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அந்த நபர் ஒரு போலீஸ்காரரா இருப்பாரு. இதனால ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. கட் பண்ண பொண்ணு கிட்ட போறாங்க. பொண்ணு டிராஜடியான சம்பவத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஆறுதல் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ராணா அந்த இடத்துக்கு வராரு. காரணம் என்ன அப்படின்னா போலீஸ்காரங்க ராணாக்கு போன் பண்ணிருக்காங்க. சோ அன்னைக்கு கொலை செய்யப்பட்ட 2 பேரை தாண்டி 3 பேர் வண்டியில போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க அதாவது ராணாவோட பொண்ணு தான் அது அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சிட்டு அவங்க கிட்ட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிருப்பாங்க. சோ போறதுக்கு முன்னாடி ராணா ஒரே ஒரு வார்த்தை தான், அங்க நடந்த எதுவுமே நீ சொல்ல போறது கிடையாது, நீ அவங்க கூட வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது பாதியிலே அங்கிருந்து இறங்கிட்டேன், நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன், இதுதான் நடந்தது, இதை தாண்டி நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு அழுதுகிட்டே அப்பா இது பண்ணது எல்லாமே அந்த ரவுஃப் தான்ப்பா, இதை தெரிஞ்சோ என்னால எப்படிப்பா போய் சொல்ல முடியும், இறந்து போனவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேணாம் பாப்பான்னு சொல்ல இந்த மனுஷன் ரியாலிட்டியை புரிஞ்சு
புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். ஆனா அதுக்கான வழி இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரையும் கட்டாயப்படுத்தி, அதாவது ஹீரோயினையும் அவங்களோட பொண்ணையும் கட்டாயப்படுத்தி நீ இதுதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன் கூட்டு போக அந்த பொண்ணை மட்டும் தனியா கூட்டு போறாங்க. நிறைய விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரு சில கான்வர்சேஷன்கள் போக ஆரம்பிக்குது. அதுல நான் பண்ணது தப்பாவே இருந்தாலும் நீ நிறைய பேருக்கிட்ட இதை தானே பண்ணிட்டு இருக்க, அதனால நான் பண்ண தப்ப நினைச்சு ரிக்ரெட் பண்ணவே போறது கிடையாது அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி பேசிக்கிட்டே இருக்க. இவர் பேச வார்த்தைகள் இல்லாம கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துலதான் போலீஸ் ட்ரெஸ்ல இவங்களோட அஃபேர் நபர் வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வேகமா போய் ஹீரோ சட்டையை பிடிச்சி எதுக்காகடா இங்க வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இதுல 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு ஹீரோவோட மனைவியை தலையிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நேரம் வரைக்கும் நான் உன்னை நல்லவன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தேன், என்னோட கணவரோட டீட்டெயில்ஸ் பெறணும் அப்படின்றதுக்காக தான் நீ என்கிட்ட நாடகமானல, உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது, எங்களோட லைஃப்ல நீ குறுக்கிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக உள்ள போன அவங்களோட பொண்ணு வெளியே வராங்க. ஸோ அப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே இவங்க அந்த சம்பவத்துல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது ரவுஃப் அங்க என்டர் ஆகுது. பாவம் குழந்தை ராப்பரை லவ் பண்ணிச்சு, ராப்பரை அவனை சுட்டு தள்ளிட்டாமா, அவன் யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, அவனை நான் பாத்துக்கிறேமா அப்படின்ற மாதிரி பண்ணதே இவரா இருந்தாலும் இவரே இல்லாத மாதிரி நடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்க ஃபேமிலி மொத்தமும் ஒரு மாதிரி பயத்துல இருக்காங்க. ஆனா இந்த பயத்தை வெளிக்காட்டிக்காம நடந்த இந்த எதுவுமே வெளியே சொல்லாம அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா அந்த ஓப்ராயோட பொண்ணோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் ஓப்ராயை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. உங்களோட பொண்ணு டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா, இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் 1000 தான் இருந்தாலும் நீ என்னோட ஃபேமிலிக்குள்ள இன்க்ளூட் ஆக மாட்டேன், அவ ஒரு முடிவு எடுத்தா அப்படின்னா அது அவகிட்ட தான் போய் கேட்கணும், என்கிட்ட எல்லாம் நீ தலையிடாத, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த நபர் பொறுமை இழக்கிறாரு. இது நேரம் வரைக்கும், அதாவது இத்தனை வருஷமா நான் உங்களோட ஃபேமிலிக்காக தான் ஒர்க் பண்ணேன், நீங்க எத்தனை பேரை கொலை பண்ணீங்க, யார் யாரெல்லாம் என்ன பண்ணீங்க, இன்சூரன்ஸ்க்காக என்னென்னலாம் காரியம் பண்ணீங்க அப்படின்ற எல்லாமே என்கிட்ட லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், எனக்காவது ஒரு நாள் உதவும் அப்படின்ற மாதிரி நினைப்புல தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு அது உதவ போகுது, ஓப்ராய் ஃபேமிலி மொத்தத்தையும் இந்த ஒரே விஷயத்த நான் முடிக்கிறேன்டா, இப்பவே இந்த எல்லா விஷயங்களையும் நான் வெளியே கொண்டு வரேன்டா அப்படின்ற மாதிரி போன்ல வேகமா டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஓப்ராய் பொறுமை இழக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு கத்தி எடுத்து அந்த நபரை அறுத்து சாகடிக்கிறார் அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி ராணாவை இந்த இடத்துக்கு கூப்பிட்டாரு. உன்னோட அண்ணனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு நான் உதவுறேன், ஆனா நீ எனக்கு 2 விஷயங்களை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேப்பர்ல சைன் வாங்குறார். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிரிக்கெட்ல இருந்து ஷேர் கேட்டிருந்தார் இல்லையா, அந்த ஷேர் எதுவுமே இவருக்கு வேணாம் அப்படின்றது தான். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு மேல நீயும் உன்னோட டீமும் மொத்தமா எனக்கு மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படின்றது. ஸோ இந்த 2 விஷயங்கள் ஹீரோ பாக்குறாரு. அண்ணனை வெளியே கொண்டு வரது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சைனை போட்டு கொடுத்துட்டு முதல் வேலையா அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா அதை கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக கட் பண்ணி நாகா கிட்ட போகுது, கடன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி துரத்திக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த லேடி கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க, அந்த லாக்கரோட உட்கார வச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களோட பணத்தை லாக்கர் ஓபன் பண்ணதும் செட்டில் பண்றேன், ஒரு 12 மணி நேரம் கழிச்சு இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி 12 மணி நேரம் முடிஞ்சதோ அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணி பார்க்க உள்ள ஒண்ணுமே இல்லை. இந்த விஷயத்த பார்த்ததும் நாகா பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. அங்க இருக்கிறவங்களும் ஒண்ணுமே இல்லாததுக்காக உன்னோட பையனை நீ ஜெயிலுக்குள்ள அமுச்சு வச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு தள்ளான்னு போக அந்த சமயத்துலதான் ரவுஃப் இருக்கா இல்லையா, அவர் இந்த லேடியோட 2 ஆட்களை கொலை பண்ணி அமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமா இவங்க 2 பேருக்கும், அதாவது 2 கேங்குக்கும் பகை இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். அந்த 2 டெட் பாடியை பார்த்துட்டு அந்த லேடியால ஏத்துக்கவே முடியல, நம்ம அனுப்புறவங்க எல்லாருமே அவன் கொலை பண்ணி அனுப்புறான், இதுக்கு மேல வேற ஒருத்தனை, அதாவது ஏற்கனவே செத்தவனை தான்டா மறுபடியும் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நாகாவை திரும்பி பார்க்க அவர் பயத்துல நின்னுகிட்டே இருக்காரு. கட் பண்ணா ஜஃபா இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவரோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க வேகமா தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஜஃபாக்கு ஒன்றும் புரியல எதனால அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அப்பதான் அவங்க சில மாதங்களுக்கு முன்னாடி வேற ஒரு நபர் சின்சியரா காதலிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நபர் தன்னை விட்டு பிரிஞ்சிட்டார், ஆனா அவரோட குழந்தை தன்னோட வயித்துல வளருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேல இங்க இருக்க நான் விரும்பல அப்படின்ற மாதிரி போக்கிட்டே இருக்கு. ஜஃபா ஒரு மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ண நாக ரவுஃபை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி செட்டிங்க போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா, அந்த நபர் வேகமா கண்ணோட உள்ள போய் ரவுஃப் நான் கொலை பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ரவுஃப் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறார். யாரு, அந்த லேடி அனுப்பிச்சு விட்டாலா, அவளுக்கு கையாளாதவங்களை அனுப்புறதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி நாகா வாடிக்கலான்னு போக அந்த சமயத்துல தான் நாகா ஒரு டீல பேசுறாரு. உனக்கு எனக்கும் அந்த லேடியை தெரியலையா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த லேடியை கொலை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரவுஃபை யோசிக்க வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மறுபடியும் ஜஃபாவே காமிக்கிறாங்க. தன்னோட காதலை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற சோகத்துல குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாளா ஒரு அப்பாவை இருக்க லாய்க்கே இல்லாதவன் போலடா, அதனாலதான் என்னோட காதலி என்னை விட்டுட்டு போயிட்டா போலடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆறுதல சொல்றாங்க. கண்டிப்பா நீ ஒரு நல்ல அப்பாவா இருப்ப, உன்னோட காதலியை நீ கண்டிப்பா நல்லா பாத்துப்படான்னு சொல்ல இவர் வேகமா அவங்கள கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்ப போனாங்க இல்லையா, அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ அதே சமயத்துல இந்த சைடு
நேரத்துல நாகா கிட்ட போகுது. நாகாவை ரவுஃப் கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. டபுள் கேம் ஆடுறவெல்லாம் எனக்கு வேறப்பா அப்படின்ற மாதிரி அவரை கொலை பண்ணலான்னு போக அந்த சமயத்துல தான் நாகா இருக்கா இல்லையா, பாம்போட தான் அங்க வந்திருப்பாப்ல. சட்டையை கழட்டி காமிச்சு, நீங்க என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் சேர்ந்து தாண்டா அழிஞ்சு போவீங்க, ஒன்னையா டீல் ஏத்துக்கோ இல்லன்னா என் கூட சேர்ந்து சாவுங்கடா அப்படின்ற மாதிரி பட்டன் அழுத்தலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. ரவுஃப் இதை தட்டி விட்டு அவரை அடிக்கணும்னு போக யாருக்கும் தெரியாம அந்த பட்டன் அமைக்கி ஆன் ஆயிடுது. ஒரு 5 நிமிஷத்துல இது வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ரவுஃப்க்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. டே முதல்ல இவனுக்கு இருந்து கொண்டு போங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை வண்டியில உட்கார வச்சு இவர் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் ஜஃபா இருக்கா இல்லையா, தன்னோட காதலியை ஓடி போய் சந்திக்கிறான். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க நீ இதை ஏத்துப்ப அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஓப்ராய் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓப்ராயும் மினிஸ்டருக்கு போன் பண்ணி ஹீரோவோட அண்ணனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ராணாவோட அண்ணனை காமிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆக போறாரு அப்படின்ற விஷயம் அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. ஜெயிலுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணலான்னு போக அது எல்லாத்தையும் தடுத்துட்டு இவர் வெளியில ரிலீஸ் ஆகி வராரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ அண்ணனுக்கும் தம்பிக்கும் சின்ன மனஸ்தாபம் இருந்தது இல்லையா, இது இங்க அப்படியே கிளியர் ஆக ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் நீ என்னோட அண்ணாடா, நான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் வண்டியில ஏறுற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 5 நிமிஷத்துக்குள்ள பாம்பு அடிக்க போகுது, ஊரை தாண்டி வெளியில போங்கடா அப்படின்ற மாதிரி நாக வாமிச்சு விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த டிரைவர் அப்படி இப்படின்னு என்னத்தையோ பண்ணி அந்த பாம்பு வெடிக்காத மாதிரி ஸ்டாப் பண்ணி விட்டுட்டாரு. இதனால நாகா உயிர் தப்பிச்சாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நாகாவும் உடனே எப்பா என் உயிரெல்லாம் காப்பாத்திருக்க, 2 பேரும் சேர்ந்து சரக்கடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் கூட சரக்கடிக்க ஆரம்பிக்க அப்பதான் ரவுஃப்க்கும் இந்த நபருக்கும் பயங்கரமான ஒரு மனஸ்தாபம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. ரவுஃப் இல்லாத நேரத்துல அவனுக்கு தேவையான வேலை முதற்கொண்டு அவனுக்கு தேவையே இல்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணது நான் தான். ஆனா எல்லா புகழும் அவனுக்கு ஏதாவது போய்கிட்டு இருக்கு, என்ன ஒருத்த கூட மதிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்காக தான் நான் ஒண்ணு வச்சிருக்கேன், அதை மட்டும் கரெக்டான ஆளுகிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு வை. ரவுஃபோட சாப்டரே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த ராப்பரையும் அவரோட கார்டியனையும் கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் ஒன்று இவர்கிட்ட இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ரவுஃப் இதை டெலிட் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்தான். ஆனா 2 காப்பி போட்டு வச்சிருக்கேன். ஒரு கரெக்டான ஆள் வந்தான் அப்படின்னா அவன் மூலமா இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு லிங்க் ஒன்று கிடைச்சிருக்கு, நாளைக்கு நான் அவனை பார்க்க போறேன், இந்த வீடியோ அவங்கிட்ட தான் போய் சேரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அது யார் என்ன அப்படின்ற மாதிரி நாக கேட்கிறாரு தெரியல. அந்த வீடியோ வாங்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்கிருந்து ரவுஃப் போயிருப்பா இல்லையா, அதுக்கப்புறமா ஹீரோவோட பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் பதிவாயிருக்கு. ஸோ இதை பார்த்ததே ஒரு ஸ்டன்னா நின்றுகிட்டே இருக்கு. கட் பண்ணி ஓப்ராயோட ஃபேமிலி கிட்ட போகுது. தன்னோட மருமக புள்ள பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி ஓப்ரா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவரோட மனைவியோ அதாவது ஓப்ராயோட பொண்ணு அவன் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ராணா என்டர் ஆகுறாரு. இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்க போலீஸ் யாரு அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ ராணாவோட வாழ்க்கையில குறுக்க வந்துகிட்டு இருக்கா இல்லையா நவீன் அப்படின்ற ஒரு போலீஸ்காரர், அவர் தான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்றது தெரிஞ்சு போயிருச்சு. இதை விசாரிச்சுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல இவங்களோட வீட்டுல அதாவது ஓப்ராயோட வீட்டுல ஒரு திப்பு சுல்தானோட வால் ஒண்ணு பெரிய வால் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த வால் அங்க காணாம போயிருக்கு அப்படின்ற விஷயத்த போலீஸ்காரர் நோட் பண்றாரு. அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் கட் பண்ண இந்த சைடு ஜஃபா இருக்கா இல்லையா, அது போல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. தனியா போய் கல்யாணம் பண்ணலாம்னு ட்ரை பண்ண இவரோட மூத்தான வந்துட்டு நாங்க இருக்கும்போது நீ எப்படிடா தனியா போவ, இன்னைக்கு இந்த இடத்துல செலிப்ரேஷன் ஆரம்பிக்கிறோம், இந்த இடத்துல கல்யாணம் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அங்கேயே எல்லா வேலைகளையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தயாராகிறாங்க. கட் பண்ண நாகா அங்க வராரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா கண்டா, உன்னோட கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சில பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எங்க போறேன்னு சொல்லாம கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஓபராயோட வீட்டுல ஒரு வால் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரர் கண்டுபிடிச்சா இல்லையா, அதை பத்தின ரிசர்ச் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு ஃபைன் நீங்க தேடி போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இன்னொரு பக்கம் கட் பண்ணி ராணா இருக்கா இல்லையா, அவருக்கு தன்னோட தம்பி போன் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ அதுக்கு வர முடியுமான்னு கேட்க யாரை கேட்டுட்டு அதை முடிவெடுத்த, கொஞ்ச நாள் பழக்கத்திலே உனக்கு அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாலடாவே இந்த கல்யாணத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இந்த நபர் அதாவது ஜஃபாவும் நீ கல்யாணத்துக்கே வர வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சில பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாகா போனா இல்லையா, எங்க போயிருப்பாரு அப்படின்னா தன்னோட பேத்தி இன்வால்வ் ஆயிருக்க அந்த வீடியோ இருக்கு, அந்த வீடியோ வச்சுக்கிட்டு இருக்க நபர் கிட்ட போய் அதுல இருக்கிறது என்னோட பேத்தியோட உயிருக்கு ஒண்ணு அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அந்த நபரை அந்த இடத்துல கொலை பண்ணிட்டு அந்த வீடியோ எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ரவுஃப் வர மாதிரி காமிக்கிறாங்க. தன்னோட ஆள் இறந்து போயிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, ஏதாவது சண்டையை போட்டு இறந்து போயிருப்பான், இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி ஈஸியா விட்டுட்டுறாங்க. கட் பண்ண அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோ இதுல இன்வால்வ் ஆயிருக்காரோ அப்படின்ற ஒரு சந்தேகம், அதனால அவரை முழு நேரமா கண்காணிச்சுக்கிட்டே
இருக்கும்போது அந்த திப்பு சுல்தானோட வால் இருக்கு இல்லையா, அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. எடுத்து பார்க்கும்போது பிளட் எல்லாமே இருக்கு. அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஓப்ராயை பார்க்க போறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி இந்த கல்யாணம் போயிட்டு இருக்கு இல்லையா, இங்க வந்தது மொத்த ஃபேமிலியும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. நிறைய பேருக்கு மன ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஜஃபாவோட கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாம் ஒண்ணு கூட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல கல்யாணம் போன காணும் அங்க இருக்க எல்லாருமே ஷாக்கோட ஓடி போயிட்டு இருப்பாலோ, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்க கட் பண்ண ராணா அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கல்யாணத்தால உனக்கு நிறைய ஆதாயம் இருக்கு, இதனால தானே நீ ஜஃபாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க ஜஃபாவை உண்மையா காதலிக்கிறாங்க. அவரோட சொத்து பத்துக்கள் மேல எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, எனக்கு பிடிச்சது எல்லாமே ஜஃபா மட்டும்தான், ஜஃபா மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த மனுஷன் கரெக்டான சாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வராங்க. கல்யாண வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஓப்ரா இருக்கா இல்லையா, அந்த வாளோட அந்த போலீஸ்காரர் அந்த இடத்துக்கு போய் நின்று நீ எனக்காக ஒரு விஷயத்த பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட கொண்டு போய் இந்த விஷயங்களை பண்ணது ராணா, அதாவது அந்த கொலையை பண்ணது ராணா தான் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வைக்கிறாரு. சோ இதுல என்னோட பொண்ணு தான் விட்னஸா இருந்தா, அவளோட கணவரை கண்ணு முன்னாடி ராணா தான் கொலை பண்ணா, நாளைக்கு அவ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக கட் பண்ணி இந்த சைடு மறுபடியும் கலர் நடக்குது இல்லையா, அங்கேயே வந்துருது. எல்லாரும் ஒரு மாதிரி ஒன்னாயிடுறாங்க. அண்ணனுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி லைட்டா ஏற்படுச்சு. அந்த சொத்தை எடுத்துட்டு போய் ராணா மறுபடியும் கொடுக்க இவர் பாத்தீங்கன்னா அவரோட தம்பிக்கு அதாவது ஜஃபாக்கு அதை கிஃப்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ கல்யாணம் அப்படின்றதால எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் ஒரு பார்த்து முகம் தெரியாத ஒரு கும்பல் அங்க கன்னோட என்டர் ஆகுறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. சர மாதிரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ முத கொண்டு அங்க இருக்க எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சிக்க. அப்பதான் வந்திருக்கிறது ரவுஃப் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போயிடுச்சு. இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோவோட பொண்ணு அந்த ராப்பரையும் அவரோட கார்டியனையும் கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்த பாத்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதனால உன்னோட பொண்ணை சாகடிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல ராணா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பொண்ணு சுடலான்னு போக பட்டுன்னு ஹீரோவோட அண்ணா உள்ள வந்துட்டாரு. புல்லட்டை வாங்கிட்டாரு. பதிலுக்கு ஹீரோ திரும்பி சுட ஆரம்பிக்கிற அந்த சமயம் பார்த்து போலீஸ்காரங்க வர சத்தம் கேட்டது. ரவுஃப் அவரோட டீமோட அங்கிருந்து ஓடி போக ஃபேமிலி மொத்தமும் பயங்கர சோகத்தோட ஒண்ணு கூட்டுறாங்க. இவரோட அண்ணாவை வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பதான் கல்யாண பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் குண்டடிப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ரெண்டு பேருமே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபேமிலி மொத்தமும் சோகமா இருக்கு. அதே சமயத்துல ரவுஃப் இருக்கா இல்லையா, ஒரு ஆளை செட் பண்ணி நீ அந்த பொண்ணை முதல்ல கொலை பண்ணு, ஆனா அதுக்கப்புறமா அந்த ஃபேமிலியை முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இந்த சைடு ராணாவை காமிக்கிறாங்க. கடைசியா ஒரே ஒரு வேலை பண்ண போற, நீ போன அந்த வேலை எங்க வந்து நிக்குது பாரு ராணா, உன் ஒருத்தனால மட்டும் இந்த ஃபேமிலியை காப்பாற்ற முடியாது, அது உனக்கு புரியுதா இல்லையா ராணா அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி திட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவரை அரெஸ்ட் பண்ண பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவோட வீட்டுல அந்த வால் எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. போலீஸ்காரர் போன் பண்ணி, அதாவது இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கா இல்லையா அந்த நபர் போன் பண்ணி, இந்த ராணாவோட வீட்டுக்கு போனீங்கன்னா அவன் கொலை பண்ணா இல்லையா, அந்த எவிடன்ஸ் அங்கதான் இருக்கு, அதை எடுத்து அவன் தான் இதை பண்ணா அப்படின்ற மாதிரி நீங்க கைது பண்ணிக்கலாம்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த நபரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. ராணாவோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷனும் ராணாவோட கதை முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை ஜெயிலுக்கு கொண்டு போக போறாங்க அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்க இன்னொரு பக்கம் அந்த ஓப்ராயோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஓப்ரே ராணா பணத்துக்காக இவங்களோட கணவரை கொண்டா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த ஓப்ரே கம்பெனி எல்லாத்தையுமே நீ தான் அதிகாரம் பண்ண போற, இந்த ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டா பண்ணிட்டு நான் லண்டன்ல போய் செட்டில்ட் ஆக போறேன், அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு தானே சொல்லிட்டு போக இவங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில உட்காந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோட வீட்டுக்கு எவிடன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க இல்லையா, அங்க எந்த எவிடன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற தகவல் கிடைக்குது. சோ வேக வேகமா இந்த நவீன் இருக்காரு, அவருக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. உங்க கூட இருக்க யாரோ தான் சொல்லியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி போன்ல பேசிக்கிட்டே இருக்க நபர் சொல்ல பட்டு ஹீரோயினை திரும்பி பாக்குறாரு. சோ அவங்க தான் இந்த வேலையை நம்ம ஹீரோ கிட்ட கரெக்டா போட்டு விட்டுருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவங்கள பயங்கரமா அடிச்சு அவங்களை காயப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி போக ராணா உள்ள என்ட்ராக்குறாரு. 2 புல்லட் அவரோட காலில் சுட்டு உன்னோட லிமிட்டை நீ மீறிட்ட அப்படின்ற மாதிரி மயக்க மருந்து செலுத்திட்டு அந்த இடத்துல அவரை விட்டுட்டு தன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல போய்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துலதான் ஓப்ராயோட பொண்ணு தனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நான் ஒரே ஒரு முறை கடைசியா இந்த வேலையை பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி யாராலையும் டச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா ஓப்ராயோட பொண்ணை பார்க்கணும் போக இந்த சமயத்துல ரவுஃப் ஒரு நபரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டா இல்லையா, அந்த நபர் ஹாஸ்பிட்டல்ல பூந்து ஃபேமிலியை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இந்த இடத்துல நாகாதா எல்லாத்துக்கும் கார்டியனா நின்று இவங்களை கொலை பண்ண வர நபரை சாகடிக்கிறார் அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ண இந்த சைடு ஹீரோ ஓப்ராயோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள தடுத்து நிறுத்தி நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உன் கைக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல போறியே, அப்பா உனக்கு ஏமாத்தாம இதெல்லாத்தையும் தருவார் அப்படின்ற மாதிரி
உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீ எனக்காக, அதாவது எனக்கு ஃபேவர் பண்ணி இந்த விஷயத்த பண்ணி கொடுத்த அப்படின்னா நான் என்னன்னைக்கும் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நீ இந்த மொத்த ப்ராப்பர்ட்டி உனக்கு வர மாதிரியான விஷயங்களை நான் பண்ணி தரேன்னு சொல்ல இவங்க கேட்கறதா தெரியல. யோசிச்சுக்கிட்டே வண்டியில ஏறுறாங்க. கட் பண்ணி இந்த சைடு ஹீரோட அண்ணன் இருக்கா இல்லையா, அவரோட உடல்நிலை கொஞ்சம் முன்னேறிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. மறுபடியும் கட் பண்ணி ஓப்ராயோட பொண்ணுக்கிட்டே போகுது. அவங்க அந்த போலீஸ்காரர்கிட்ட போய் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன கொடுத்தாங்க, ஏது கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட இந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு ராணா உள்ள போக போறான்ப்பான்னு சொல்ல அவரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. நான் லண்டனுக்கு இப்ப போக மாட்டேன், கொஞ்ச நாள் கழிச்சு தான் போக போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் அப்பதான் பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ ஸ்டேஷனுக்கு போனாங்க இல்லையா, அங்க கொலையை பண்ணது இவங்களோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வாலும் இவரோட வண்டியிலயோ டெட் பாடி இருக்கு இல்லையா, அதுவும் இந்த ஓப்ராயோட வண்டியிலயும் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. போலீஸ்காரங்க கையும் களவுமா இவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ராணா இந்த விஷயத்த பாக்குறாரு. இத்தோட நம்ம டீல் முடிஞ்சு போயிருச்சு, இனிமேல் நான் எதுலயுமே இன்வால்வ் ஆக விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போறாரு. கல்யாண பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க. அவங்களோட வயிற்றுல இருக்க குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேள்விக்கிட்டே இருக்கும்போது ராணாவோட அண்ணனுக்கு சீரியஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு ஒரு தகவல் ஒண்ணு கிடைக்குது. வேகமா போய் பார்க்க அவர் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. அங்க இருக்க டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவர் உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க முடிவுல அவர் அந்த இடத்துல இறந்து போறாரு. அங்க இருக்க யாருக்குமே அதை நம்ப முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்து பேசின மனுஷன் இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. ராணாவோட ஃபேமிலிக்கு ஒண்ணு அப்படின்னா ராணா எந்த எல்லைக்கும் போவார் இல்லையா, அது இங்க அப்படியே காமிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரவுஃப் தான். அந்த ரவுஃபை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனோட ஏரியாக்குள்ள இவரோட ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த ரவுஃப் கிட்ட இவர் மாட்டிக்கிட்டு, ரவுஃப் நீங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட, இந்த ஏரியால நீ சாக போறடா அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா துன்புறுத்திக்கிட்டே இருக்க நாகா அந்த இடத்துக்கு வந்து இவருக்கு உதவ ஆரம்பிக்கிறார். சோ என்னதான் பயங்கர சண்டையா இருந்தாலும் ஃபேமிலின்னு வந்துட்டா ஒன்னு சேர்ந்து சண்டை போடுவாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இத்தோட முடிவுல ரவுஃப் அடிச்சு போட்டுட்டு அவரை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்ப ரவுஃப் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஏன் பொண்ணு இதுல இன்வால்வ் ஆயிருக்கா, அதாவது அது ராப்பரை கொலை பண்ணப்போ அங்க இருந்தா அப்படின்ற விஷயத்த உனக்கு யாரா சொன்னான்னு கேட்க அவர் சாகறதுக்கு முன்னாடி உன்னோட அப்பா தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக பட்டுன்னு நாகாவை பாக்குறாரு. நாகா பயந்துகிட்டே நான் என்னோட பேத்தி கொண்டு அப்படின்னா எந்த இலைக்கும் போவேன்னு உனக்கே தெரியும், நான் இதை பண்ணலறானா என்னை நம்புடா அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க அவர் பயங்கர கோவத்தோட அப்படியே ட்ரிகர், அதாவது கண்ணில் இருக்க ட்ரிகர் அழுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இவரோட ஒரு அரசியல்வாதி இருப்பார் இல்லையா, அவரை போய் சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனதான் என்ன பெத்தெடுத்தது நாகா அப்படின்ற என்னோட உண்மையான அப்பாவா இருந்தாலும் ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பாவா இருக்கிறது நீங்க தான், நான் என்னைக்குமே உங்களை ஒரு ஃபேமிலியா தான் பார்த்திருக்கேன். ரவுஃப் இறந்து போனப்போ இந்த விஷயங்களை சொன்னது யாரான்னு கேட்கும்போது உன்னோட அப்பா தான் சொல்லிட்டு போனா, அது நாகாவை மீன் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு லேட்டரா தான் புரிய வந்தது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்க இவருக்கு பதிலே இல்லை. நான் கோவத்துல எடுத்த முடிவுகள் தான் இது, அது இப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிடுறாரா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க கண் எடுத்து பக்கத்துல வைக்கிறாரு. நான் உங்களை என்னோட உண்மையான அப்பாவை பார்த்துட்டேன், அதனாலதான் நான் உங்களை சுடாம போறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்க கில்ட்டால அந்த அரசியல்வாதி தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு அந்த இடத்துல இறந்து போறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணா இவரோட அண்ணனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி மொத்த ஃபேமிலி ஒண்ணு கூடி பயங்கர சோகத்தோட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவை கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க வராங்க. ரவுஃபை கொலை பண்ணிட்டார் இல்லையா, அதனால இந்த நடவடிக்கை. சோ ஃபேமிலி கிட்ட கடைசியா ஒரு வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் பண்ண விஷயங்களை நீ ஒரு நாளும் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி இவரோட பையன் கிட்டயும், தப்பு பண்ணது தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி கிட்டயும் சொல்லிட்டு ஃபேமிலியை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க பட்டுன்னு நாகா கிட்ட போகும். இத்தனை நாள் எதிரும் புதிருமா இருந்தவங்க இப்ப ஒன்னு சேர்ற சூழல்ல இருக்காங்க இல்லையா, பையனை வேற இழந்துட்டு நிக்கிறாங்க. இதனால எக்காரணத்தை கொண்டு நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன், எந்த சூழ்நிலையில அவனை வெளியே கொண்டு வராம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பையனை வெளியே கொண்டு வரதுக்கான வேலைகளை கிளம்ப ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் இவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு லேடி, அவங்க ரவுஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடங்கள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு சீசன் 2 பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீசனும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.